காசு பணம் இல்லைனாலும் சிவன் எதிர்பார்க்கறது என்னமோ கள்ளங்கபடம் இல்லாத பக்தியை மட்டும்தான். காஞ்சிபுரமா ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பல்லவ மன்னன் சிவபெருமானுக்காக பிரம்மாண்டமா ஒரு கோவில் கட்டுறாரு. அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தவும் நாள் முடிவு பண்றாரு. நிம்மதியா போய் தூங்குறாரு மன்னன். கனவுல சிவபெருமான் வந்து கும்பாபிஷேக தேதிய மாத்த முடியுமா, திருநின்ற ஊர்ல எனக்காக என்னோட பக்தன் ஒரு கோவில் கட்டியிருக்காரு, நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்றாரு. அதிர்ச்சியான மன்னன், அரசனான நாம கட்டின கோவிலை விட அது என்ன அவ்வளவு பிரம்மாண்டமாவா இருக்க போது, உடனே போய் பாப்போன்னு தன்னோட படைகளை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு திருநின்ற ஊருக்கு. எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க, எல்லாரையும் கேக்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கோவிலும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போதான் சிவனடியாரான பூசலார் நாயனார் அந்த வழியா நடந்து போறாரு. மன்னன் அவர்கிட்டயும் போய் கேக்குறாங்க. ஆமா, கோவில் கட்டி முடிச்சாச்சு, கும்பாபிஷேகத்துக்கும் நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிர்ச்சியான மன்னன், நாங்க இவ்வளவு நேரம் தேடியும் பார்க்க முடியலையே, கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. பூசலார் நாயனார் தன்னோட நெஞ்ச தொட்டு இங்கதான் கோவில் இருக்குன்னு சொல்றாரு. நான் சிவனுக்காக கோவில் கட்ட ஆசைப்பட்டேன், அதுக்காக பணம் என்கிட்ட இல்ல, வெளியிலயும் கிடைக்கல, அதுதான் சிவபெருமான் என் மனசுலயே இருக்காரே, இங்கேயே பிரம்மாண்டமா அவருக்கு கோவில் கட்டிட்டேன்னு சொல்றாரு பூசலார் நாயனார். அவரோட பக்தியை பார்த்த மன்னன் அவரோட காலில் விழுந்து கனவுல சிவபெருமான் வந்ததை பத்தி சொல்றாரு. பூசலார் நாயனார் சிவனை நினைச்சு மெய்சிலிருந்து நின்னாரு.